யூடியூப் கைஸ், இப்போ நம்ம டிராவல் பண்ணுறது என்ன ட்ரெயின்னா, ட்ரெயின் நம்பர் 16128 குருவாயூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் ஸ்ரீரங்கம் டு தாம்பரம். இந்த ட்ரெயினுடைய ஜேர்னி ரொம்ப நாளாகவே இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஒரு வித்தியாசமான ஜேர்னி, இந்த ட்ரெயின் எப்படி ட்ராவலில் பார்க்குறோம். நம்ம ட்ராவல் பண்ணுற கோச் எதுனா D2 பாருங்க. இது திருச்சி டு சென்னை இடையே செல்லும் மக்களுக்கு ஒரு பெஸ்ட் டே ட்ரெயின். இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரெயினுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது விழாக தொடர்ந்து பாருங்க. நம்ம ட்ரெயின் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. இது எந்தெந்த ஸ்டாப்பிங்னா, தாம்பரம் வரைக்கும், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று செல்கின்றது. இது பாத்தீங்கன்னா எண்டு டு எண்டு எலக்ட்ரிக் டிராக்ஷன் தான். இந்த விழாக்களை எல்லாத்தையும் கவர் பண்ண முக்கியமான ரயில் நிலையங்களை மட்டும் நம்ம கவர் பண்ண போறோம். பாருங்க. இதுதான் கொள்ளிடம் பாலம். திருச்சி மாநகரின் நுழைவு வாயிலாக இருக்கின்ற இந்த பாலம். இது இந்த பாலத்தை தாண்டி தான் திருச்சி நகருக்குள்ளே நுழைய முடியும். இது காவிரியின் உபநதி. பாருங்க, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த பாலம் பாத்தீங்கன்னா இருவழி பாதை கொண்டது. நம்ம இந்த பக்கம் இருக்கிறதுனால அந்த எதிர வர ட்ரெயினை பார்க்க முடியாது. இருந்தாலும் மேக்ஸிமம் will try my level best to see the other side of the track. ஓகே, நீங்க பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா லால்குடி. திருத்தவத்துறை என முற்காலத்தில் அழைக்கப்பட்டு 13வது 14வது நூற்றாண்டில் முகமதிய மன்னர்கள் நாட்டில் படையெடுத்த போது இந்த இடம் என்னன்னு கேட்டாங்க. அது சிவப்பு நிறத்தில் இந்த கோபுரம் இருந்த லால்குடின்னு சொன்னாங்க. லால்னா சிவப்புறம், குடினா கோபுரம். லால்குடி என்று அழைக்கப்பட்டு அதே பெயர் தான் இன்று வரை நிலைத்திருக்கின்றது. திருச்சி மாவட்டத்தின் தாலுகாக்களில் ஒன்று. இன்னும் ஒரு 7-8 வருடங்களில் திருச்சி மாநகரத்தின் துணைக்கோள் நகரமாக ஆகப் போகின்ற ஒரு நகரமாக இது விளங்குகிறது. இங்கிருந்து பாத்தீங்கன்னா பூண்டி மாதா கோவில், திருக்காட்டுப்பள்ளி, தஞ்சாவூர் போன்ற இடங்களுக்கு சாலைகள் பிரிகின்றன. லால்குடி ரயில் நிலையத்தில் நாம் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம பார்த்துட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா புள்ளம்பாடி. இது ஒரு முக்கியமான இது. இங்கேருந்து திருமானூர், திருவையாறு போன்ற இடங்களுக்கு போகுது. இப்ப நாம எங்க நெருங்கிட்டு இருக்கோம்னா கள்ளக்குடி, பழங்கானத்தம், டால்மியாபுரம். இங்க ஒரு பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. திருச்சி மாவட்டத்திலேயே செயல்படும் மிகப்பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி இது. இந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வரலாற்று ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டேஷன். அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே தெரியும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சிமெண்ட், இங்கு உற்பத்தியாகும் சிமெண்ட் பாத்தீங்கன்னா சரக்கு ரயில்கள் ஏற்றப்பட்டு இந்தியா முழுவதும் அனுப்பப்படுகின்றது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த லைன் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சைடிங் ஃபேக்டரி சைடிங் லைன் போட்டுட்டு இருக்காங்க டால்மியாபுரத்துக்கு. ஏன்னா சரக்கு ரயில்கள் எளிதாக செல்வதற்காக இந்த ட்ராக்கை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கூடிய விரைவில் முடிந்த உடனே இங்கு உற்பத்தியாகிற சிமெண்ட் பெருமளவில் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் சிமெண்ட், டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரி. பாத்தீங்களா, இப்ப இங்க பக்கத்து ஒரு லைன் அதான் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு மெயின் லைனோட லிங்க் பண்ணினா பாத்தீங்கன்னா நிறைய சரக்கு ரயில்கள் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும்.
முதல் விழாக்கள் போட்டேன். அந்த இப்போ நின்று இருக்குது பார்த்தீங்க சரக்கு ரயில். முதல்ல நம்ம ஸ்ரீரங்கத்தில் தான் இந்த ட்ரெயினை பார்த்தோம். அதாவது WAG 12B ஆல்ஸ்டம் இன்ஜின் போட்டு ஒரு ட்ரெயின் ஒன்று இதுக்கு முன்னால் வர விழாக்களை பார்க்க போகிறீங்க. அந்த சரக்கு ரயில் தான் இங்கே நின்றுட்டு இருக்குது. அதுதான் சரக்கு ரயில். மருதையாறு பாட்டு பாலம். இது உலகம் முழுவதும் பிரசித்தம் பெற்றது. எல்லாருக்குமே என்னன்னே தெரியும். இந்த பாலம் ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு ரயில்வே பாலம். அதான் இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். மருதையாற்று பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அரியலூர் நெருங்கும் போது இப்ப நாம் அரியலூர் ரயில் நிலையத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதுவரை இந்த ட்ரெயினுக்கு ஒரு அடுத்த திருச்சியில் அடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்து முக்கியமான ஸ்டாப் அரியலூர். அதாவது குறிப்பாக தஞ்சாவூர், கும்பகோணம், திருவையாறு, பெரம்பலூர் போன்ற இடங்களில் இருந்து வரும் பயணிகள் இங்கே தான் ட்ரெயின் ஏறுவாங்க. இது ஒரு சிமெண்ட் ஃபேக்டரிகள் நிறைந்த ஒரு நகரம். இங்கே சுண்ணாம்புக்கல் அருகில் இங்கே புகழ்பெற்ற கலியுக வரதராஜ பெருமாள், அதாவது கலிய பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமா இருக்கும். மேலும் இந்த நகரை சுற்றிலும் சிமெண்ட் ஆலைகள் அதிகமாக உள்ளன. பெரம்பலூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலை நகரை சுற்றி செல்கிறது. அரியலூர், அதாவது திருமால் வீடு குடிகொண்டிருக்கும் ஊர். திருமால் என்றால் அரி, இல் வீடு, ஊர். அரியலூர் என்பதே சுருங்கி அரியலூர் ஆனதாக சொல்கிறார்கள். இங்கு புகழ்பெற்ற இந்த பெருமாள் கோயில் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. எல்லாரும் இந்த ஊருக்கு பெருமாள் கோயில் கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப விசேஷமான கோவில். இது ஒரு மாவட்ட தலைநகரம் தான். திருச்சி மாவட்டத்தோடு சேர்ந்து இருந்தது. 1995ல 1996லயும் தனி மாவட்டமாக உருவானது. இப்ப நம்ம எதிர்த்தாப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேம்பாலம் தான் பெரம்பலூருக்கு செல்லுகின்ற பாதை. இந்த வாட்டிலே போனீங்கன்னா பெரம்பலூர் வந்துடும். 30 கிலோமீட்டர்ல பெரம்பலூர் வந்துடும். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா தஞ்சாவூர், திருவையாறு, தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற இடங்களை அடையலாம். குறிப்பாக தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் இணைக்கும் ஒரு நகரமாக இந்த மாவட்டம் ரயில் நிலையம் விளங்கி வருகின்றது. இதுதான் குட்ஸ் ட்ரெயின் சைடிங். இந்த குட்ஸ் ட்ரெயின் சைடிங் லைன் எதுக்கு போட்டிருக்கிறாங்கன்னா, சரக்கு ரயில்கள், சிமெண்ட் லோடு ஏற்றின சரக்கு ரயில்கள் ஏற்று லாரிகள் மூலமாக இந்த ஒரு இது மாதிரி ரோடு போட்டிருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இது அந்த சரக்கு ரயில்கள் வருவதற்காக, இந்த ஏற்றுறதுக்காக, லாரிகளில் சரக்கு ரயில் ஏறுவதற்காக போட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஏத்தா போல நின்றுட்டு இருக்குது பாருங்க. சரக்கு ரயில் ஒன்று நிற்குது பாருங்க. நமது வண்டி அரியலூர் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. இந்த சரக்கு ரயில் பாத்தீங்கன்னா சிமெண்ட் மூட்டைகளை ஃப்ளையிங் ஆஷ் எனப்படும் நிலக்கரி சாம்பலை கொண்டு வந்திருக்குது. ஏன்னா நிலக்கரி சாம்பல் சிமெண்ட் உற்பத்திக்கு ஒரு முக்கிய பொருளாக பயன்படுகிறது. அதான் தமிழகத்தில் உள்ள அனல் மின் நிலையங்களில் இருந்து மீதி இருக்கும் ஃப்ளையிங் ஆஷ் இங்க கொண்டு சிமெண்ட் ஃபேக்டரி கொண்டு போறாங்க. அதான் அதுக்கு தான் இந்த சரக்கு ரயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க.
நம்ம ஏத்தாப்புல மேம்பாலம் தெரியுது பாத்தீங்களா, அது அரியலூர் புறவழிச்சாலை, அரியலூர் பைபாஸ் ரோடு, பெரம்பலூரையும் தஞ்சாவூரையும் இணைக்கின்ற புறவழிச்சாலை. இந்த வழியாக வரும் வாகனங்கள் அரியலூர் நகருக்குள் செல்லாமல் அப்படியே தஞ்சாவூர் பைபாஸ்ல போய் ஜாயின் ஆயிடும். நடுப்புற ரயில் பாதை குறிக்கிறதுனால மேம்பாலம் போட்டிருக்கிறாங்க பாருங்க. நமக்கு ஏத்தா போல உள்ளதுலதான் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போற சைடிங் லைன் இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியாது, இருந்தாலும் இப்படியே பார்த்துருவோம். இதுதான் வந்து பெரம்பலூருக்கு போகின்ற பைபாஸ் ரோடு. இருக்கிற ஸ்டேஷன் எதுனா பெண்ணாடம், கடலூர் மாவட்டத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்று. இங்கிருந்து திட்டக்குடி, ஸ்ரீமுஷ்ணம் போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். குறிப்பாக பெருமாள் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீமுஷ்ணம் அருள்மிகு பூவராக சுவாமி கோவிலுக்கு செல்வதற்கு இதுதான் முக்கியமான. இங்கதான் இறங்கி போனீங்க, 23 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீமுஷ்ணம் பெருமாள் கோவில் உள்ளது. இந்த மேம்பாலம் பாத்தீங்கன்னா இதுதான் திட்டக்குடி வழியாக தொழுதூரில் தேசிய நெடுஞ்சாலை, திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையுடன் இணைகின்றது. பெண்ணாடம் ரயில் நிலையத்திற்கு வந்து விட்டோம். இங்கு வந்து புகழ்பெற்ற சுகர் ஃபேக்டரி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம எங்க நெருங்கிட்டு இருக்கோம்னா விருதாச்சலம் ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ரயில் நிலைய சந்திப்பு. இங்கிருந்து கடலூருக்கும் சேலத்துக்கும் ரயில் பாதைகள் பிரிகின்றன. இப்ப இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, மணிமுத்தா நதியை தாண்டித்தான் நம்ம விருதாச்சலம் ரயில் நிலையத்துக்குள்ள நுழைய முடியும். இது ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. சென்னையிலிருந்து 215 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து சுமார் 125 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு பெரிய நகரம். இங்குள்ள விருதகிரீஸ்வரர் கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில். முற்காலத்தில் திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்பட்டது, பின்னர் வடமொழியில் விருத்தாச்சலம் என்று அழைக்கப்படுகின்றது. அதுவே இதன் பெயராக உள்ளது. இங்கு அரசு கிளை அச்சகம் ஒன்று உள்ளது, தமிழ்நாடு அரசின் கிளை அச்சகம் உள்ளது. அதே போல இந்த செராமிக்ஸ் தயாரிக்கிற ஃபேக்டரியும் இருக்குது. இங்கே நெய்வேலி பார்த்தீங்கன்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நமது ரயில் விருதாச்சலம் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது பாருங்க. இனிமே அடுத்து நிற்கக்கூடிய ஸ்டேஷன் எதுனா விழுப்புரம். அங்க நம்ம இந்த விழாக கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் நமக்கு ஏத்தா போல ட்ராக் போகுது பாத்தீங்களா, இதுதான் சேலத்திற்கு செல்லுகின்ற ரயில் பாதை. ஆத்தூர் சின்ன சேலம் வாழப்பாடி வழியாக சேலத்தை அடைகின்றது. சுமார் 140 கிலோமீட்டர் தூரம் தொலைவுள்ள இந்த பாதையில் சென்னை சேலம் விரைவு ரயில், யஷ்வந்தபூர் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் கடந்து செல்கின்றன. குறிப்பாக சரக்கு ரயில்கள் செல்வதற்கு ஏற்றது ஒரு பாதை. அதான் பார்க்க போறீங்க. நமக்கு ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா கடலூர் ரயில், நெய்வேலி வழியில் கடலூர் ரயில் பாதை இருக்கு. இப்ப நம்ம நெருங்கிட்டு இருக்கிறது எந்த ஸ்டேஷன்னா உளுந்தூர்பேட்டை. இன்னும் மெட்ராஸுக்கு பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. இங்கிருந்து சென்னை எழும்பூர் வந்து 197 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சென்னை கடற்கரை 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இப்போ நாங்கள் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை பாத்தீங்களா, இதுதான் மேம்பாலம், சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் மேம்பாலம். இந்த மேம்பாலத்துக்குள்ள நுழைந்ததை நம்ம உளுந்தூர்பேட்டை நகரத்திற்கு செல்ல வேண்டும். இங்கிருந்து விருதாச்சலம், சேலம், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களுக்கு சாலைகள் செய்கின்றன. குறிப்பாக இந்த உளுந்தூர்பேட்டையில எப்படின்னா ரயிலும் ரோடும் பக்கத்திலேயே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல சுமார் 100 அடி தொலைவில் பாத்தீங்கன்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை செல்கின்றது. இப்பொழுது நாம் விழுப்புரம் ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் விழுப்புரம் ரயில் நிலையம் வருவதற்கு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டம்பாக்கம்ங்கிற ஸ்டேஷன் வரப்போகுது. ஆக்சுவலி இது விழுப்புரம் நகரத்தின் புறநகர் பகுதி, ஜானகிபுரம் இடம் பேர் ஜானகிபுரம்னு பேரு. ஆனா ஸ்டேஷன் இருக்கிற இடம் பேர் கண்டம்பாக்கம். இதுக்கு அடுத்தது தான் விழுப்புரம் வரப்போகுது பாருங்க. இங்க வந்து ட்ரெயின் ஏன் ஸ்லோ பண்றாங்கன்னு தெரியல. இது மேபி பின்னால வரக்கூடிய மதுரை பிகானீர் அனுராத் எக்ஸ்பிரஸ் கிராசிங் கூட இருக்கலாம். அதை முன்னால விட்டுட்டு பின்னால கூட விடலாம். எனவே இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம் பாருங்க. அதாவது திருச்சிக்கும் சென்னைக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் கார்ட் லைன்ல
மொத்தம் 340 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா இதுதான் மிட் பாயிண்ட். இந்த மேம்பாலம் தான் திருச்சி சென்னை விழுப்புரம் பைபாஸ் மேம்பாலம். இந்த மேம்பாலம் இது இடம் பேர் ஜானகிபுரம்னு பேர். இந்த இடம் முதல்ல ரயில்வே கேட்டா இருந்த இடம் இப்பதான் மேம்பாலம் ஆக்கி இருக்கிறாங்க. 4 வழிச்சாலை ஆன பிறகு இந்த மேம்பாலம் கட்டிருக்கிறாங்க. விழுப்புரம் ஸ்டேஷன் அவுட்டர்ல வந்தாச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு சுமார் 5 கிலோமீட்டர்களில் உள்ளது. ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு நம்ம விழுப்புரம் சந்திப்பை நெருங்கி விட்டோம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தாம்பரத்துக்கு 2.5 மணி நேர பயண தூரம் தான் உள்ளது. இப்போ நம்ம விழுப்புரம் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். ரயில் முதலாவது பிளாட்ஃபாரத்தில் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியல, பாருங்க. ஐ திங்க் முதல் பிளாட்ஃபார்ம் இல்லை, ஏன்னா வண்டி ட்ராக் மாறுது. அநேகமாக அந்த ராஜஸ்தான் போகிற பிகானீர் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, அனுராத் எக்ஸ்பிரஸ் தான் இந்த முதல் பிளாட்ஃபாரத்தில் விட போகிறாங்க போல். அதுக்காக தான் நம்ம ட்ரெயினை மாற்றி இங்கே சிறிது நேரம் ட்ரெயின் நின்று, ஏன்னா முதல்ல அந்த வண்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தான் அந்த கும்பல் நிற்குது. இல்லை இந்த முதல் பிளாட்ஃபார்ம் வண்டி நிற்குது, என்ன ட்ரெயின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபாரத்துலேயே ட்ரெயின் நிற்குது, என்னன்னு தெரியும், எந்த ட்ரெயின்னு தெரியல. நம் வண்டி விழுப்புரத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. இந்த ஸ்டேஷனோட திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தின் எல்லை நிறைவடைகின்றது. விழுப்புரம் ஜங்ஷன் இருக்கிற திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டம் தான். ஆனா இங்கிருந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா சென்னை டிவிஷன் ஆனது சென்னை இருப்பு பாதை ரயில்வே கோட்டம் துவங்குகிறது. தெற்கு ரயில்வேல பாத்தீங்கன்னா சென்னை, திருச்சி, பாலக்காடு, மதுரை, சேலம், திருவனந்தபுரம் ஆகிய 6 ரயில்வே கோட்டங்கள் உள்ளன. இந்த ரயில்வே கோட்டங்களை பத்தி சென்னை இப்ப நம்ம 2 டிவிஷன்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படின்னா நம்ம திருச்சி டிவிஷன்ல டிராவல் பண்ணிட்டு அப்ப சென்னை டிவிஷன்ல என்டர் ஆக போறோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா சென்னை டிவிஷன் வரப்போகுது. இது ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. இங்கிருந்து திருச்சிக்கு மெயின் லைன் வழியா ஒரு ட்ராக் போகுது. அதே போல திருவண்ணாமலை, வேலூர், காட்பாடி வழியாக திருப்பதி மற்றும் ரேணிகுண்டா, ஹைதராபாத்துக்கு ரயில்வே ட்ராக் போகுது வட மாநிலங்களுக்கு. இன்னொரு ட்ராக் நேரம் அப்படியே நம்ம ட்ரெயின் போயிட்டு அப்படியே சென்னை மாநகருக்கு போகிறது ஒரு ட்ராக். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு இது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு ட்ராக் போகுது, பாண்டிச்சேரி. இப்ப நம்ம பார்க்க போறது எதுனா விழுப்புரம், காட்பாடி, திருப்பதி ரயில் பாதையை பார்க்க போறோம். ஏன்னா நம்ம எதிர்த்தா போலதான் இருந்தா பார்க்கலாம், ஆப்போசிட் இருக்கிற பார்க்க முடியாது. எனவே இந்த விழுப்புரம் காட்பாடி ரயில் பாதையை பார்க்கலாம்.
இதுதான் காட்பாடிக்கு போகின்ற ரயில் பாதை. இங்கிருந்து காட்பாடி சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. திருப்பதி 266 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பதி இருக்கிறது. இந்த லைனை கிராஸ் பண்ணி தான் காட்பாடி திருப்பதிக்கெல்லாம் முட்டக்கல் ஆந்திர பிரதேஷ் இங்கெல்லாம் போயாகணும். பாருங்க, இப்போ நம்ம சென்னை டிவிஷனும் நெருங்கிட்டோம். சென்னை டிவிஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். 161.600 இடத்துல பார்த்தீங்க 600வது மீட்டர் ஆரம்பிச்சிருச்சு சென்னை டிவிஷன். 161/600 அந்த பாயிண்ட்ல இருந்து சென்னை டிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நாம நெருங்கிட்டு ரயில் நிலையம் எதுனா திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கிய தாலுகாக்களில் ஒன்று. இங்கிருந்து திருவண்ணாமலை, புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு சாலைகள் பிரிகின்றன. உலக புகழ் பெற்ற செஞ்சிக்கோட்டை இங்கிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அதாவது இந்த செஞ்சிக்கோட்டைக்கு போற பஸ் ஸ்டாண்ட் தான் இது. இங்கிருந்து நம்ம திருவண்ணாமலை செஞ்சிக்கெல்லாம் பஸ் ஏறணும். பாருங்க, இங்க 2 நிமிடங்கள் ட்ரெயின் நிற்கும், ஸ்டாப்பிங் உண்டு. இதுல என்னன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இந்த திண்டிவனம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ், 100 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த இது இருக்கு. இப்ப நம்ம திண்டிவனம் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம், உள்ள என்டர் பண்ணிட்டோம். இதுதான் திண்டிவனம் ரயில் நிலையம். நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா மேல்மருவத்தூர். இது முக்கியமான ஒரு நகர், தமிழ்நாட்டின் முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்று. கடந்த 1980ஆம் ஆண்டு வாக்கில் சிறிய கிராமமாக இருந்த மேல்மருவத்தூர் நம்ம முன்னாள் இந்திய பிரதமர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, முன்னாள் ஜனாதிபதி கியானி ஜெயில் சிங் அவர்களின் வருகையால் பிரபலமானது. 1985ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்நகர் அசுர வளர்ச்சி அடைந்து ரயில் நிலையம் உருவானது. 87ஆம் ஆண்டு ரயில் நிலையம் உருவானது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நகரமாக இந்தியாவின் எல்லா மூலையிலிருந்தும் இந்த நகரம் இணைக்கப்பட்டு, தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் நகரம் இணைக்கப்பட்டுள்ளது. இங்க 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. இது சின்ன ஸ்டேஷனா இருந்தது 35 ஆண்டுகளுக்கு முன்னால. ஒரு சிறிய ஸ்டேஷனா இருந்தது. இன்னைக்கு ஒரு 4 பிளாட்பாரங்களுடன் ஒரு மாபெரும் ரயில் நிலையமாக வளர்ந்து உள்ளது. எல்லா பேருந்துகளும் தமிழகத்திலிருந்து தென் மாவட்டங்களை செல்லும் எல்லா பேருந்துகளும் இங்க மேல்மருவத்தூர்ல ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு. வண்டி மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. அடுத்து நாம பார்க்க போற ஸ்டாப் எதுனா செங்கல்பட்டு. செங்கல்பட்டுங்கிறது சென்னை நகரின் நுழைவு வாயில்னு சொல்லலாம். கடந்த 35 ஆண்டுகளில் இந்த ரயில் நிலையம் அடைந்துள்ள அதனை சுற்றியுள்ள பகுதிகள், இந்த கோவிலை சுற்றியுள்ள வளர்ச்சி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இல்லாம இருந்த இடம் இன்னைக்கு சூப்பரா டெவலப் ஆயிருக்கு. இந்த கோவில்னால, ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தினால. நம்ம செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். சென்னையின் நுழைவு பகுதியாது செங்கல்பட்டு உள்ளது. பாருங்க, நமது பயணத்தின் இறுதி கட்டமாக தாம்பரத்துக்கு வந்தாச்சு. இன்னும் நம்ம இறங்கி நம்ம இடத்துக்கு போக வேண்டியது தான். யூடியூப் சேனலில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க.